ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். பாருங்கள், இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இருக்குது. ஒரு அருமையான பூண்டு சட்னி தாங்க. இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வச்சுக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகாய் வந்து அந்த விதை இருந்தால் தாங்க காரமாக இருக்கும். அதனால் இந்த காஞ்ச மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மிளகாய் எப்போதும் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். எனக்கு வந்து இது காஷ்மீர் சில்லி இல்லை, ஆர்டினரி சில்லி தான். அதனால் அவ்வளோ கலர் வரலை. நான் கலருக்காக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது வந்து காரம் வராது, கலர் மட்டும் வரும் அதுக்காக. ஆனால் இது காஷ்மீர் சில்லியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே சட்னியே ரெட்டிஷாக அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு 2 தக்காளி வைப்போம். அந்த தக்காளியும் நல்லா பழமாக இருந்தால் அந்த கலருக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அரைச்சிருக்கிற தக்காளி கூட ரொம்ப பழம் கிடையாது. அதே மாதிரி இந்த சில்லியும் ஆர்டினரி சில்லி தான். இது வந்து காஷ்மீர் சில்லி கிடையாது. பாருங்கள், எல்லா விதையும் எடுத்துட்டேன் நான். அது உள்ளார இருந்து உதறி அதை எடுத்தாச்சு. 2ஆக உடைச்சாலே காஞ்சிருக்கு இல்லைங்களா, அப்படியே வந்துடும். இப்போ இவ்வளோ மிளகாய் போட்டுக்கிட்டேன். இதுக்கு பாருங்கள், நல்ல ஒரு கை பூண்டு சட்னி தான் இது. நல்லா ஒரு 30-40 பல் இருக்கும், அவ்வளோ இருக்கும். அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட என்னென்னா 2 தக்காளி, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியது, அவ்வளோதான். உங்களுக்கு தக்காளி வேணான்னா புளி கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். நான் புளி வேண்டான்னு சொல்லிட்டு தான் தக்காளி வச்சுக்கிட்டேன். பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கெட்டு போகாது. நம்ம வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து கூட வச்சுக்கலாம். நம்ம 1 மாதம் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த இதில் பூண்டில் அந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சுருந்தேன் பாருங்கள். அதை எடுத்து போட்டுட்டு அரைக்கிறான்ட்டு பாருங்கள். தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய் வச்சுருந்தேன் பாருங்கள், அதை அப்படியே போட்டுட்டேன். இப்போ இதை வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்க வேண்டியதாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தாளிப்பு ஒன்று கொடுத்துடணும். ரொம்ப நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும் சட்னி. நமக்கு வந்து நீங்கள் என்ன சட்னி அரைச்சாலும் சாம்பார் வச்சாலும் இது சைடில் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. தோசை சாப்பிட்டாலும் இட்லி சாப்பிட்டாலும் தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், அதே தான் நான் தாளிச்சிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே போட்டோம்னா நல்லா கடுகு பொரிஞ்சு வரும். ஒரு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுடலாம். கருவேப்பிலை இருந்தால் கூட கருவேப்பிலை எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை போட்டுற வேண்டியதாங்க. கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா அந்த எண்ணெயிலே பொரிஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சட்னி எடுத்து, இது வந்து காஷ்மீர் சில்லி போடுறதாங்க. ஜஸ்ட்டு கலருக்காக நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதே நீங்கள் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரமும் இருக்காது, கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக சூப்பராக வரும். தக்காளி கூட நல்லா பழமாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது அந்த கலர் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா ரெட்டிஷான சட்னியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. நல்லா இந்த தண்ணிலாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அதில் நல்லா சுண்டி வர மாதிரி நல்லா கிளறிட்டோன்னு வச்சுங்க. வீணாகவே போகாத சட்னி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அந்த பூண்டும் பச்சை ஸ்மெல் அவ்வளவா அடிக்காது. தக்காளி பூண்டெல்லாம் பச்சை ஸ்மெல் அடிக்காது. இது நல்லா வதக்கிற வேண்டியதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், அதிகமாகாது. நல்லா கடகடன்னு சுண்டிடும் அது. இது சும்மா மிக்சியில் இருக்கிறத ஒண்டி கொஞ்சோண்டு நான் அதில் அலசி ஊற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். பரவாயில்ல, அதை அலசி ஊற்றிக்கிட்டாலும் நீங்கள் கொதிக்கும்போது அதை அப்படியே சுண்டிடும், சீக்கிரமாக சுண்டிடும். நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த தண்ணி சுண்டிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி சுண்டிடுச்சுன்னா சிம்மில் வச்சுங்க. இல்லைன்னா அப்படியே டப்புன்னு தெளிக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தானாக வந்து இல்லை பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. சீக்கிரமாக அப்படியே சுண்டிடும். அப்புறமா எடுத்து நீங்கள் கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காரமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பூண்டு சட்னிங்க, செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்லிக்கு. அதான் உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா
கொஞ்சம் நிறையா கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்பப்போ எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு வேலை இருக்குன்னா கூட 2 இட்லி வச்சு டக்குன்னு அந்த சட்னி வச்சு கூட சாப்பிட்டுட்டு போயிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். பூண்டுலாம் சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு நல்லது தான். காரம் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட மிளகாய் போட்டு காரம் இல்லாமல் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும் சட்னி. செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூண்டு சட்னி பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இட்லி தான் நான் இன்றைக்கி ஊற்றினேன். இட்லிக்கு இப்போ நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நான் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும் சட்னி. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், சுண்டி போச்சு, நல்லா தண்ணி இல்லாமல் சுண்டி போயிடுச்சு. இப்போ நீங்கள் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு வேணுங்கிறது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அவ்வளோ சீக்கிரமாக வீணாக போகாது அது. இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அதுபோல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், இப்போ கூட கலர் வந்து சூப்பராக வந்துருச்சு. ஆனால் நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இட்லிக்கு நான் இன்னும் 2 சைட் டிஷ் பொடி இருந்துச்சு, சாம்பார் இருந்துச்சு, அது கூட நான் இந்த பூண்டு சட்னி செஞ்சு சேர்த்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.